So am I audible to you? Yes sir, audible இருக்கு sir. Voice and also video ரொம்ப clear-ஆ இருக்கா? Yes sir, ரெண்டுமே clear-ஆ இருக்கு sir. So voice-ம் clear-ஆ இருக்கு and also screen-ம் உங்களுக்கு வீடியோவும் clear-ஆ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வரக்கூடாது, லேட்டா ஜாயின் பண்ணக்கூடாது. 9:30க்கு கிளாஸ். ஸோ 9:30 கிளாஸ் அப்படின்னு சொன்னால் இடையில சும்மா வந்து வேடிக்கைலாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டீங்க, ஏன்னா ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த அவுட் சைடர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் உள்ளவங்க, பிஜிடிஆர்பி உள்ளவங்களுக்கும் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன், டிஇடி உள்ளவங்களுக்கும் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் அப்படின்னால இஷ்டத்துக்கு வரக்கூடாது. சரி, அப்படியே வந்தாலும் கூட உங்களை அனுமதிச்சா வந்துட்டு சாரி சார் கேட்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரோட்டோகால், அதெல்லாம் வந்து வி ஷுட் ஃபாலோ, ரைட். ஸோ இன்னைக்கு மார்ச் 17 அப்படிங்கிறது 2026ல். ஸோ முதல்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். மார்ச் 17ல் 2026 அப்படிங்கறதுல இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு ஸோ நம்ம அப்படியே நம்ம வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஒன்று எழுதி வச்சுங்க. முக்கியமா இன்னைக்கு பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டில் சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றாங்க. பங்களாதேஷ் அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கறது செலிப்ரேட் பண்றாங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பாக்குறோம். ருத்ரகணி ஆன் பண்ணி வச்சுக்கோமா. ருத்ரகணி நல்லா கிளியரா இருக்கணும். நெட்வொர்க் வந்து கிளியரா இருக்கணும். சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது, இந்த சலசல சவுண்ட் எல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப கிளியரா இருக்கணும். ஓகேவா? ருத்ரகணி சொல்லுமா, பங்களாதேஷத்தோட கேபிட்டல் சிட்டி எது? டாக்கா. பங்களாதேஷ் அப்படிங்கறதுனுடைய எப்ப அவங்க லிபரேஷன் ஆனாங்க பாகிஸ்தான்ல இருந்து? 1971. 1971ல வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம அசோசியேட் பண்ணிருக்கோம்? ராம்சார் இயக்கம். நல்லா தெளிவா பேசணும். ராம்சார் இயக்கம் 1. இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கறது வந்து 2. விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்கில் போர் நடந்தது, அந்த விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1971 சட்டநாத நாணயம். சட்டநாத நாணயம் எதோடு தொடர்புடையது? இடஒதுக்கீடு பத்தி சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லணும். ரைட். வேற 1971 உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ராம்சார் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 1971 ஈரான தலைமையிடமாக கொண்டு செயல்படுதா? வேற தெரியுமா 1971ல? எஸ், அபாலிஷன். அது மாதிரி இருக்கக்கூடிய அபார்ஷன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், கருக்கலைப்பு தடை சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1971. சோ பங்களாதேஷ் அப்படின்னுடைய தற்போதைய பிரதமர் யாருப்பா? தாரிக் ரஹ்மான் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. சமீபத்துல இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமரோட பேர் என்ன? ஷேக் ஹசீனா எந்த கட்சி? அவாமி லீக் பார்ட்டி. ஷேக் ஹசீனா யாருடைய மகள்? ஷேக் முஜிபுர் ரஹ்மான், வங்காளத்தினுடைய முதல் இந்த மாதிரி பிரதமர். அவர் தான் வங்கபந்து அல்லது வங்காளத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார். கங்க்ராட்ஸ்மா, கங்க்ராட்ஸ். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, கங்க்ராட்ஸ். ஸோ ஒரு கேள்வி கேட்டா அதோட அந்த ட்ரீயா மற்ற எல்லா கூடுதல் விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க கிளாப் பண்றீங்களா? கிளாப் பண்ணுங்க, சரியா? ஓகே. இப்ப முக்கியமானது இன்னைக்கு பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டினுடைய குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல நவம்பர் 14 ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் வந்து குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது போல ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னா, இன்னைக்கு இந்த புனித் ராஜ்குமார், அதாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் கர்நாடகா மாநிலத்தினுடைய ஒரு ஃபேமஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது அவரோட பிறந்த நாள் சொல்றாங்க. அது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ அதே போல ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப கூடுதலான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் அப்டேட் பண்ணிருக்கீங்களாப்பா? நம்ம எழுத வச்சிருப்போம்ல நம்ம கிளாஸ்ல. எஸ் ஆர் நோ, ஏதாவது கூடுதல் தகவல் இருக்கா இல்லையா? மார்ச் 17 இல்ல, இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் தான். அப்ப ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்களை டைரக்டா போயிடுவோம். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது, தேர்தல் நடத்தை விதிகள் கடுமையாக அமல்படுத்த உத்தரவு. இதுக்கு என்ன நான் இங்கிலீஷ்ல சொன்னேன்? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். எஸ், எம்சிசி. ஸோ எம்சிசி அப்படிங்கிறது வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உண்டானது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க செமி ஜுடிஷியல் பாடியா அவங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க.
ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதிதான அந்த மாதிரி இருக்கக்கூடிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடாது. அப்புறம் அந்த மாதிரியான அரசு வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி காரியங்களை அறிமுகப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பணம் எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த MCC அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எலெக்ஷன். யோகப்பிரியா அன்பணிக்குமா குயிக் வேகமா வரணும். யோகப்பிரியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னாவே எந்த பார்ட்? இது வந்து யோகப்பிரியாவுக்கு மாத்திரம் கேட்கல. சோ மற்ற இருக்கக்கூடிய எல்லாரும் இதை வந்து அப்டேட் ஆயிக்கணும், மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கணும், ரீகால் ஆயிக்கணும். சோ அதுதான் உங்களுக்கு தான் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வேற எங்கேயோ கவனம் செலுத்திட்டு இருக்க கூடாது. சோ யோகப்பிரியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பார்ட் 15 சொன்னீங்க. இதோட ஆர்டிகல் என்ன? 324 ல இருந்து 329 சார். 324 329 அப்படின்னு சொல்லக்கூடியது. எத்தனை கமிஷனர்ஸ் இருப்பாங்க இன்க்ளூடிங் சீஃப் எலெக்ஷன் கமிஷன்? 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் இருப்பாங்க. யார் இப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? ஞானேஷ்குமார் சார். ஞானேஷ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மற்ற 2 அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்ஸ் யாரு? சார் சாந்து அவர்கள் அப்புறம் விவேக் ஜோஷி அவர்கள் சார். சோ எஸ் சாந்து அவர்கள் அண்ட் விவேக் ஜோஷி அவர்கள் அப்படி சொல்லி பாக்குறோம் இல்லையா? சோ சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பேர்ல அழைக்கப்படுது நம்முடைய எலெக்ஷன் கமிஷன்? நிர்வாச்சன் சதன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸுக்கு இருக்கிறவங்க உள்ள இருந்தீங்கன்னா எப்படி ஒரு இன்டர்வியூல உங்களுடைய பதில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். சோ ஒரு மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாக் வைவவாசா கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த செஷன் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத எப்படி அப்டேட் பண்றாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்கு சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பாத்தீங்களா, என்ன தேர்தல் நடத்தை விதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனர் யாரு, சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பாத்துக்கலாம். சரி யோகப்பிரியா சொல்லுங்க பாப்போம். எப்போ வந்து நம்ம 21 வயசுல இருந்து 18 வயசா குறைச்சாங்க? சார் 1988 சார். 1988 எத்தனையாவது சட்ட திருத்தம்? 61 சார். 61வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்ல 61 சார் சொல்லக்கூடாது, 61வது சட்ட திருத்தம் சார் அப்படி சொல்லுவோம். எஸ் சார் 61 அமெண்ட்மென்ட் சார். 61 அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறது when it was 1988 sir. 1988 by whom? Who was the prime minister at that time? By Rajiv Gandhi அப்படிங்கறது by Rajiv Gandhi அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை இருக்கு? சார் 2 இருக்கு சார். 2 இருக்கு. என்னென்ன இருக்கு? 2 எலெக்ஷன் ஸ்டேட்டுக்கு ஒன்னு இருக்கு, சென்ட்ரலுக்கு ஒன்னு இருக்கு சார். அதான் இப்படி சொல்லக்கூடாது. சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சார் அப்படி சொல்லணும். இந்த கேள்விக்கு பதில் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறவங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இந்த தேர்தலை மட்டும் தான் நடத்துவாங்கன்னா எந்த தேர்தலை மட்டும் நடத்துவாங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆமா சார், ஸ்டேட்டுக்குள்ள எலெக்ஷன்ஸ்லாம் நடத்துவாங்க சார். அப்பனா எம்எல்ஏவும் ஸ்டேட்ல தான் நடக்குது, எம்பியும் ஸ்டேட்ல தான் நடக்குது, எல்லாத்தையும் அவங்க தான் நடத்துவாங்களா? அதுவும் ஸ்டேட்ல தான் நடக்குது. எம்பி தேர்தல் அங்கதான் நடக்குது, இது எம்எல்ஏ தேர்தல் அங்கதான் நடக்குது. இங்க பாருங்க, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா ஒன்லி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல் அப்படி நடத்துவாங்க, கோஆபரேட்டிவ் எலெக்ஷன் நடத்துவாங்க. மித்த எல்லா தேர்தலையும் இப்ப கூட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ தேர்தல் நடத்த போறது வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தான். இவங்க ஒன்லி சூப்பர்வைஸ் மட்டும் தான் பண்ணிக்குவாங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இப்ப கிளியரா யோகப்பிரியா? Yes sir. Okay, congrats ma, congrats. So you have answered well. So keep it up. So you know try to சரியா ஆன்சர் பண்ணக்கூடிய இதெல்லாம் நம்ம நல்ல பரிச்சயமான ஏரியா தான். இப்ப நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறவங்க தான் நாடாளுமன்ற 2 அவைகளிலும் தேர்தல் நடத்துவாங்க. லோக்சபா தேர்தல் நடத்துறது அவங்க தான், ராஜ்யசபா தேர்தல் நடத்துறது அவங்க தான், பிரசிடென்ட் தேர்தல் நடத்துறது அவங்க தான், வைஸ் பிரசிடென்ட் தேர்தல் நடத்துறவங்க அவங்க தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தேர்தல் நடத்துறது அவங்க தான். ஸோ அது மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தேர்தல் நடத்துறவங்க அவங்க தான். ஆனா ஒன்னே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற உள்ளாட்சி தேர்தல்கள் அதை நடத்துறது நமக்கு வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பிளஸ் கோஆபரேட்டிவ் எலெக்ஷன் கூட்டுறவு தேர்தல் நடத்துறது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். கடைசி கொஸ்டின் யாருக்கு அப்படின்னு கேட்டா யோகப்பிரியாவுக்கு. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனாவே என்ன ஆர்டிகல்? 243K சார். 243K. 243 அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ் எந்த மாநிலத்துக்கு உரியதுன்னு பார்த்தோம் சார். தமிழ்நாடு சார். அப்படியா? இல்ல சார், இல்ல சார், உத்தரப்பிரதேஷ் சார். அப்படியா? உத்தரப்பிரதேசத்துக்கு 403மா?
தமிழ்நாடுக்கு வந்து 234மா, சும்மா பிளண்டரா சொல்லக்கூடாது. இப்பதான் வாழ்த்துக்கள் சொன்னேன், அதுக்குள்ள பிளண்டரா சொல்றீங்க. உத்தரப்பிரதேஷ் தான் இந்தியாவிலேயே அதிகமான லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ் இருக்கு, 403. ஹையஸ்ட் தமிழ்நாடு 234. சரியா? பீகார் அப்படிங்கறதா 243. பீகார். எஸ் சார். கான்சியஸா பதில் சொல்லணும். ஓகே ஃபைன். அப்ப தேர்தல் மீட் பண்ணிருக்கப்பா. தேர்தல் நடத்தை விதிகள் கடுமையாக அமல்படுத்த உத்தரவு அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, 2வது தகவல் எழுதிக்கலாம். தம்பி ராகவன்லாம் நேற்றுக்கு தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணி நினைக்கிறேன். நேற்றுக்கு சேர்ந்த ஸ்டூடெண்ட். நேற்று ஈவினிங் கிளாஸ் மெனக்கிட்ட ஃபோன் பண்ணாங்களா அகாடமில இருந்து? ராகவன் சவுண்டா பேசுப்பா. நான் சொல்லி தானே அனுப்புறேன், ஈவினிங்ல தமிழ் கிளாஸ் இருக்கும், லிங்க் வரும், அட்டன் பண்ணிக்கப்பான்னு. ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? சொன்னாங்க சார். அட்டன் பண்ணியாப்பா? இல்ல சார். தம்பி சொல்லுங்க, ரீசன் சொல்லுங்க. ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க சார். லிங்க் அனுப்புறேன் சார். பார்த்தேன். நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு எப்படி வந்துச்சு லிங்க்? உங்களுக்கு தனியா அனுப்ப மாட்டாங்க, குரூப்ல தான் வரும். ஓகே சார். அட்டன் பண்ணணும். லிங்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நம்ம வந்து சுயமுயற்சியை கத்தரித்துக் கொண்டவர்கள் தான் சூழ்நிலையை குற்றம் கூறுவார்கள். பருத்தி விளைவது என்பது சூழ்நிலை, அதை ஆடையாக நெய்வது என்பது சுயமுயற்சி. ராமநாதபுரத்திலிருந்து வந்திருக்கிறோம், அக்கா வீட்டுல தங்கி படிக்கிறோம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இது போட்டித் தேர்வு. இது போட்டித் தேர்வா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. ரைட். எழுதணும், நோட்ஸ் எடுக்கணும். எல்லாருமே புதிதாக இருக்கிறவங்க எல்லாருமே நோட்ஸ் எடுங்க. இப்ப நான் பேசுறது இப்ப பாருங்க, இது வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மாநிலங்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கிற பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? சோ யாரு ஆன்சர் பண்றா? யாராவது ஒருத்தர் சார் என்கிட்ட கேளுங்க சார், நான் சொல்றேன். நான் பேசுறது கேக்குதா கேட்கலையா? கேக்குது சார். சார் நான் சொல்றேன் சார். வேணாம், ருத்ரகணி தான் பேசியாச்சு. கேட்டவங்களே கேட்டுட்டு இருப்பாங்களா? மத்தவங்க யாரும் வந்து படிக்கிற மாதிரி வரலையா? படிக்கணும், பாஸ் ஆகணும்ன்ற மாதிரி வரலையா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. மணிகண்டன் சொல்லுப்பா. மணிகண்டன், ராஜ்யசபா அப்படிங்கறது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பர் ஹவுஸா லோவர் ஹவுஸா? அப்பர் ஹவுஸ் அப்படிங்கிறது. இது வந்து பீப்புள்ஸ் அசம்பிளியா ஸ்டேட் அசம்பிளியா? ஸ்டேட் அசம்பிளி. மொத்தம் எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு? 543 சார். அது லோக்சபா. நீங்க சொல்றது லோக்சபா. நல்லா கிளியரா சொல்லுப்பா. சார் 245 சார். 245 அப்படிங்கிறது அட் பிரசன்ட். ஆனா டோட்டல் சீட் 250 சார். 250 அப்படிங்கிறது. ராஜ்யசபா அப்படிங்கறத கலைக்க முடியுமா? முடியாது சார். முடியாது. மெம்பர்ஸுக்கு எவ்வளவு டென்யூர்? 6 இயர்ஸ் சார். 6 இயர்ஸ். தமிழ்நாட்டில இருந்து சமீபத்தில் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? 6 மெம்பர்ஸ் சார். 6 மெம்பர்ஸ். குடியரசுத் தலைவரால யார் தேர்ந்தெடுக்கப்படும்? எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க? 12 மெம்பர்ஸ் சார். 12 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மறைமுக தேர்தல் அப்படிங்கிற சொல்லுவாங்களா இல்ல நேரடி தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா? மறைமுக தேர்தல் சார். மறைமுக தேர்தலா? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலா மறைமுக தேர்தல்? இது நேரடி தேர்தல். சாரி சார். சோ மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கிறது நிதிஷ்குமார் அப்படிங்கிறவரும் நிதின் நபீன் அப்படிங்கிறவரும் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தம்பி? பீகார் சார். பீகார் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேபிட்டல் சிட்டி? பாட்னா சார். பாட்னா. பாட்னாவோட பழைய பெயரு பாடலிபுத்திரம் சார். பாடலிபுத்திரம் அப்படிங்கிறது எந்த ஏன்ஷியன் இந்தியாவில் தலைநகராக இருந்துச்சு? குப்தர்களுடைய தலைநகர். முதலாவது தலைநகர் அப்படிங்கிறது வந்து நமக்கு பாடலிபுத்திரம் சொல்லக்கூடிய பாட்னா. அப்ப இரண்டாவது தலைநகர் எது தம்பி? உஜ்ஜயினி சார். உஜ்ஜயினிக்கு மாத்தினவர் ஸ்ரீகுப்தர் சார். சார் சந்திரகுப்தர் சார். முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவரா இல்ல இரண்டாம் சந்திரகுப்தரா? சார் செகண்ட் சந்திரகுப்தர் சார். சந்திரகுப்தர் என்ற வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஏன்னா சந்திரகுப்தரே 2. முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் தான் ஓகே மாத்தினார். அப்ப இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் எவ்வாறு அறியப்படுறாரு தம்பி? விக்ரமாதித்யா சார். விக்ரமாதித்யா அப்படின்னா என்ன பொருள்? சூரியனோட பிரகாசமா இருக்கு. எஸ், சக்தி மிக்க சூரியன் அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் இன்னொரு விதமாக அழைக்கப்படுவார்ல, எவ்வாறு அழைக்கப்படுறாரு? சாரி சார். ஷாகரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாகரி அதாவது குஜராத்தை ஆண்ட ஷாகர்களை வென்றதால் அவருக்கு ஷாகரி என்ற பெயரும் உண்டு. அதுக்கு கூட அவங்க இரண்டாவது மனைவி அப்படின்ற மாதிரி கூட
இதுல கேட்டிருந்தாங்க, ரயில்வே எக்ஸாம்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, இந்த நிதின் நபீன் அப்படிங்கிறவரை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இவர் யாரு தம்பி? மணிகண்டன் சார் இது இவரோட பையன் சார், நிதிஷ்குமாரோட பையன் சார். நிதிஷ்குமாரோட பையனா? அப்படியா? பக்கத்துல இருந்தா சிரிச்சுட்டு இருந்தா 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க பையனாயிருவாரா? சார் நிதின் நபீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிஜேபி அப்படிங்கறதனுடைய இது தேசிய பொதுச் செயலாளர், அப்படிதானே? எஸ் சார். பாஜகவோட தேசிய தலைவர். அவரு பாஜகவோட தேசிய தலைவர். ஏற்கனவே ஜேபி நட்டா இருந்தாருல, அந்த ஜேபி நட்டா அந்த பொறுப்பை வகிக்கிறவர் இவரு. பாஜகவோட தேசிய தலைவர் நிதின் நபீன். அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ள போறாரு. அதான் ஐக்கிய ஜனதா தள் அப்படிங்கிறவரு இவரு. சோ பாட்னா அப்படிங்கறது முன்னாள் எம்பி, சாரி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இவங்க 2 பேரும். கங்க்ராட்ஸ் தம்பி. ஓகே, சூப்பர், நல்லா ஆன்சர் பண்ணி. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, ஃபைன். அடுத்து எழுதிக்குங்க. அம்மா நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நான் பேசுறதெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்களா மத்தவங்க? ஏன் நான் இண்டிவிஜுவல் கேட்கறேன் அப்படின்னா ஆல்ரெடி இது நடத்தியாச்சு. அதனால இண்டிவிஜுவலா கேட்கறேன். சோ இதை வந்து நியூ கமர்ஸ் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. இது உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ அது யூடியூப்ல இருக்கும், நம்முடைய டெலகிராம்ல இருக்கும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கும், இது நம்முடைய வாட்ஸ்அப்ல இருக்கும், ஸ்டேட்டஸ்ல இருக்கும், உங்க குரூப்ல அனுப்பிடுவாங்க. ஸோ எல்லா தளத்திலையும் அனுப்பிச்சிருவோம். ஏங்க நேத்திக்கு நான் கூட உங்களை ரொம்ப கரெக்ட் பண்ணேன். இன்னைக்கு நான் ஒன்னு அனுப்பியிருந்தேன், பாத்தீங்களா? இன்னைக்கு அதே சேம், அதே கதை தானே? ஆன்லைன்ல இருக்கீங்களா? கிளாஸ் கட் ஆயிடுச்சாப்பா? இருக்கோம் சார். இருந்துட்டே இருங்க, அப்படியே இருங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு ரீச் ஆச்சா இல்லையா? பார்த்தோம் சார். என்னைக்குமா சொல்லுவீங்க? சாரி சார். தம்பி, மனச்சாட்சி அடிப்படையில் யாரு இன்னும் பார்க்கல சொல்லுங்க. கிளாஸ் போயிட்டு இருக்கா? நான் இருக்கேனா? உள்ள இருக்கனா? எஸ் சார். அப்ப எல்லாரும் பாத்திருக்கீங்க, அப்படிதானே? பார்த்தவங்க யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. டேய், கிளாஸ் வேணுமா வேணாமா? 5 மாணவர்களுக்கு 824 தொகுதிகள் சார், மொத்த தேர்தல் தொகுதிகள். இல்லப்பா, உங்க பேர் சொல்லுங்கப்பா. உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஸ்வீட்டி சார், ஸ்வீட்டி. ஸ்வீட்டி, நான் பேசுறது இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் ஆகுதா, லேட்டா ரெஸ்பான்ஸ் ஆகுதா? டக்குன்னு இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் ஆகுது சார். அப்ப நான் வந்து பாத்தீங்களா பார்க்கலையான்னு மட்டும் தானே கேட்டேன். அதுக்குள்ள கண்டென்ட் கூட கேட்கல. அதை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? ஸ்வீட்டி ஓகே, வாட் அபௌட் அதர்ஸ்? ஸ்வீட்டி ஓகே, வாட் அபௌட் அதர்ஸ்? வாய் திறக்க மாட்டீங்க. மணிகண்டன் சார். பாத்தியா இல்லையாப்பா? சார் இல்ல சார், நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் சார். சாரி சார். நேத்துக்கே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலையா? ஆமா சார். அப்ப வீடியோவும் பார்க்கலையா? இல்ல சார், நான் பார்த்தேன் சார். கிளாஸும் அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க. சரி, அன்னைக்கு நடத்தின வீடியோ அனுப்பி விட்டாலும் வீடியோ பார்க்க மாட்டீங்க. என்னப்பா மணிகண்டன்? ஸோ how will you pass? கிளாஸ்ல நேற்றுக்கு அவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன். ஸோ ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசியிருக்கேன், வச்சிருக்கேன். ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க வச்சுங்க. ஸோ கிளாரிட்டி கிடைச்சா மட்டும்தான். ஸோ நான் தான் சொல்றது, நல்லா பாருங்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலைலாம் இருக்கியாப்பா? அண்ணாமலை இல்ல. காமேஷ் சார், குட் மார்னிங் சார். பசங்க சார், சார் நான் ஆதியா சேர்ந்து அட்டெண்ட் பண்றோம் சார். இல்ல, நீங்க சேர்ந்து அட்டெண்ட் பண்ணுங்க 2 பேரும். ஆதித்யா அண்ட் காமேஷ், நீங்க 2 பேரும் இன்னைக்கு அனுப்பிச்சு கொடுத்ததை பாத்தீங்களா இல்லையா? டெலிகிராம்ல இன்னைக்கு ஒரு தகவல் அனுப்பிச்சிருந்தேன், பாத்தீங்களா இல்லையா? சார் பார்த்தோம் சார். பாத்திருக்கீங்க, வாய்த்தானே சொல்லணும். அது தம்பி ஓகே சார். பாத்திருக்கோம், பார்க்கல. எவ்வளவு நேரம் நான் அதுக்கு காத்துட்டு இருக்கேன் பாருங்க. உங்களோட பதிலுக்காக எவ்வளவு நேரம் நான் என்ன கேட்டேன், அதோட கேள்வி பதிலோட கேட்கல. ஜஸ்ட் நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு மட்டும் தான் கேட்டிருக்கேன். இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க தம்பி. இது வந்து உங்க சம்மந்தப்பட்டது இல்ல, இது எல்லாரும் சம்மந்தப்பட்டது. சரண்யா சக்தியெல்லாம், சாரி, ஆமா சரண்யா சக்தியெல்லாம் வாய் திறக்க மாட்டீங்களா? உங்க பேரண்ட் இருக்காங்களா பக்கத்துல? சரண்யா சக்தி from சிவகங்கா. சார் பாய். பேசுமா. யார் பேசுறது? சரண்யா சார். சக்தி கோயிலுக்கு போயிருக்காங்க சார், இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா சார் மேம்கிட்ட? சரி, பரவாயில்ல, கோயிலுக்கு போட்டோம். வட்ட போட்ட சரண்யா என்னாச்சு? சரண்யா பாத்தீங்களா இல்லையாப்பா? எஸ் சார். நல்லா சவுண்டா பேசுமா. நேத்தானே சொல்லியிருந்தேன், எதை அனுப்புனாலும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. அப்பதானே ஜெயிக்க முடியும்னு சொன்னேன். முந்திக்கிட்ட பதில் சொல்லணும். என்ன முந்திக்கிட்ட பதில் சொல்லணும். நம்ம ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னு ஆசைப்படுறோம், பட் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும், வைக்கணும், இமீடியட்டா சொல்லணும். இப்ப நான் சரண்யா பண்ணிக்கமா? சரண்யா கேக்குதா இல்லையா? இங்க பாருங்க, குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நான் பேசுறது குயிக்கா ரெஸ்பான்ஸ் ஆகுதா லேட் ஆகுதா?
months ஆகுது சார். சீக்கிரம் பதில் சொல்லணும். ஆர்டிகல் 100 என்ன? ஆர்டிகல் 100 என்ன? காஸ்டிங் ஓட் சார். காஸ்டிங் ஓட்டுனா என்ன? ராஜ்ய சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அண்ட் லோக்சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் சேமா ஓட்டு போடும்போது அதோடைய சேர்மேன் அதோட ஹெட் வந்து இது பண்ணுவாங்க. ஸ்பீக்கரும் சேர்மேனும் அதுக்கு ஓட்டு போடுறது காஸ்டிங் ஓட் சார். சரி, அப்படியான சூழல் இல்லாத போது அவங்கள வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கா? அப்படி ஒரு சூழல் ஏற்படல, சமமான வாக்கு அப்படிங்கிறது வரல, சரியா? அப்படிங்கிற போது அவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு இருக்குமா? ஓட்டு போடலாமா? இல்ல சார். ஓட்டு போட முடியாது. சரிங்க, இப்ப ரெண்டு அவையிலையும் கலந்துக்கிறலாம், லோக்சபாவிலையும் கலந்துக்கிறலாம், ராஜ்யசபாவிலையும் கலந்துக்கிறலாம். ஆனா he cannot vote அப்படின்னா யார சொல்லுவீங்க? இதுக்குதான் சரணியா வாயை திறந்து சொல்ல சொல்றது, இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றது, கேளுங்கன்னு சொல்றது, வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும். சரணியா கேட்கிற புரியுதா? நிறைய முறை சொல்லியிருக்கேன் இதெல்லாம். அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் 76, 88, 105. அட்டார்னி ஜெனரல் he can participate both houses including Lok Sabha and Rajya Sabha but he cannot vote. இதுக்கு தான் வாயை திறந்து சொல்லுங்கமான்னு சொல்றது. பேசுற புரியுதா? எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் ஜெயிக்கணும். நீங்க கேட்டாதான் உங்களுக்கு நீங்க பேச சார் எனக்கு நான் என்னிட்ட கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் புத்திசாலித்தனம். தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்க கூடாது. உட்காந்துட்டு வேடிக்கையே பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் உங்களோட எக்ஸாம் அந்த ரிசல்ட் அப்பயே நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும், நம்ம பேரை காணுமே, நம்ம நம்பரை காணுமேன்னு சொல்லி. பட் நான் என்ன சொல்றேன், டூரிங் த ப்ரிப்பரேஷன் டைம் கமிட்டிங் மிஸ்டேக் இஸ் ஒன் வே ஆஃப் லேர்ன். ஸோ வி ஷுட் என்ன சொல்றது, முதல்ல நம்ம வந்து வாயை திறக்கணும். கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டலில் சொல்வது நன்று. பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயம் ஆபவர்கள். எங்க மறுபடியும் கேட்கிறேன் சரணியா, சூப்பர். நீங்க வந்து காஸ்டிங் ஓட்னா என்னன்னு அழகா சொன்னீங்க. எங்க ஆர்டிகல் 108 என்ன? மணி பில் சார். அது 110. ஃபினான்ஸ் பில். அது 117. அதாவது இப்ப நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. ஜாயிண்ட் செட்டிங் சார். 108ங்கிறது ஜாயிண்ட் சிட்டிங். ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவுல எத்தனை முறை வந்திருக்கு? சரண்யா, நீ மேலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசணும். பக்கத்துல அப்பா இருந்தா அம்மா இருந்தா நீங்களா அவங்ககிட்ட பேசணும், நானும் சொல்லணும். சரியா? நல்ல விதமா தான் சொல்லுவேன், பயப்படாதீங்க என்ன? நல்ல விதமா தான் சொல்லுவேன். பட் பாருங்க, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அப்பா வந்து எவ்வளவு தூரம் என்கிட்ட பேசினாரு. அப்ப அவங்க வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. இங்க இருந்து வேற போய் மதுரையில படிக்க வச்சிருக்கலாமோ, திருச்சியில படிக்க வச்சிருக்கலாமோ, சென்னையில படிக்க வச்சிருக்கலாமோ, இல்ல வேற எங்கேயும் படிக்க வச்சிருக்கலாமோ, அப்படி தாட் வந்துடக்கூடாது இல்ல. நாங்க சரியா வழி நடத்துறோமாப்பா? நான் சரியா வழி நடத்துறேன் உங்கள? எஸ் சார். நல்லா பேசுங்க. எஸ் சார். அதை ரியலைஸ் பண்ணணும்ல. நான் உங்களுக்காக தானே மெனக்கட்டுறேன், இவ்வளவு அட்மோஸ்ட் கேர் கொடுக்குறேன். சரண்யான்னு டெய்லி சொல்லிட்டு இருக்கேன்ல. எதுக்கு சரண்யாவை நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க ஆன்சர் பண்ணதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் இல்ல, நீங்க வாலண்டியரா பயன்படுத்திக்காததுக்கு தான் சொல்றேன். சார் நான் சரண்யா சார், என்ன கேளுங்க சார் நான் இன்னைக்கு ரீகால் பண்றேன் சார். எல்லாருக்கும்பா, இது சரண்யா பேசுனதுனால சரண்யாட்ட சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லணும். ஓகே, கங்க்ராட்ஸ் அம்மா, கீப் இட் அப்பா, ஃபாலோ பண்ணுமா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம பேசுறது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற நிதிஷ்குமார் பத்தி பேசிட்டோம், நிதின் நபீன் அப்படிங்கிற பத்தி பேசிட்டோம், எம்சிசி ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பத்தி பேசிட்டோம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ், மார்ச் 17 என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டோம். அப்புறம் நிறைய நேற்றுக்கு நடத்தின அந்த முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் அதை நம்ம பேசிட்டோம். அதுக்கப்புறம் நேற்றுக்கு நடத்தின கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறது பேசியாச்சு. டைம் இஸ் 10:20 அப்படிங்கறது ஆகுது. ஸோ இதை பாருங்க, இதை எழுதுங்க. முக்கியமா தமிழ் சிறுகதையின் தடங்கள், இதை எழுதி வச்சுக்கணும். நீங்க ஒருவேளை எம்ஏ தமிழ் லிட்டரேச்சர் முடிச்சுட்டு, தமிழ் பிஹெச்டி முடிச்சுட்டு, ரெட்டு செட் பாஸ் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தமிழ் கண்டிப்பா கேட்பாங்க. சமீபத்துல சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது எந்த படைப்புக்காக அப்படின்னு கேட்பாங்க. அப்ப தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற நூலுக்காக தான் தமிழ் செல்வன் அப்படிங்கிறவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமானதுங்க. சோ இந்த சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை முதல்ல வாங்கி கொடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா, சாகித்ய அகாடமி விருது வந்து ராபி சேதுபிள்ளைங்க, 1955. இப்ப 2026 அப்படிங்கிறது தமிழ் செல்வன். ஆர் யூ டேக்கிங் நோட்ஸ்? ஒன் ஆஃப் யூ. ஆமா, 1955 ராபி சேதுபிள்ளை, 1955 ராபி சேதுபிள்ளை. யாராவது சொல்லுங்க பாப்போம். 1955 ஏகப்பட்ட விஷயம் அசோசியேட் பண்ணிருக்கோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ருத்ரா சொல்றேன் சார் சொல்லிட்டு சொல்லணும். ருத்ரா நான் சொல்றேன் சார்.
ஏன்னா ஆன்லைன்ல தான் இருக்கீங்க. ருத்ரா நான் சொல்றேன். எஸ் ருத்ரா சொல்லுமா. இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் ஆக்ட் சார். இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒன்னு. அவ்வளவுதானா? ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955. ஆமா இல்லைன்னு ஏதாவது சொல்லுமா, உடனே பேசிட்டு இருக்கேன். எஸ் சார். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 1956 அப்படிங்கறதுல வந்து ஹிந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், அது 1956. ஓகே, அப்ப தமிழ் சிறுகதையின் தடங்கள், அப்படிங்கிற நூலுக்காக தமிழ் செல்வன் அப்படிங்கிறவருக்கு சாகித்ய அகாடமி விருது 2025 அப்படிங்கிறதுக்கான விருது 2026 கொடுத்திருக்காங்க. இது 2025க்கான விருது தான். அதே மாதிரி ஞானபீட விருது, ஜனாபித் அவார்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதுக்கு பேரு ஜனாபித், அதான் ஞானபீட விருது. அது ஜனாபித் அவார்டுங்கிறது 2025க்கான தான், அது 2026 அப்படிங்கிறதுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாட்டினுடைய உயரிய இலக்கிய விருது அப்படின்னு சொல்லக்கூடிய சாகித்ய அகாடமி விருது ஒவ்வொரு ஆண்டும் அப்படிங்கிறது லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் இலக்கிய படைப்புக்கு கொடுப்பாங்க. இது யாரு சார் கொடுக்கறாங்கன்னா மத்திய அரசு கொடுக்குது. இது கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு கொடுக்கறது. எழுதி வச்சுக்கணும், இதோட பரிசு தொகை 1 lakh, 1 லட்சம் ரூபாய். சரி, எத்தனை மொழிகளில் வழங்கப்படுகிறது கேட்பாங்க. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு, பிளஸ் குரூப் 1 குரூப் 2 போறவங்களுக்கு, யூபிஎஸ்சி போறவங்களுக்கு இது கேட்பாங்க. சாகித்ய அகாடமி விருது பற்றி கூறுக அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு கொடுக்கறாங்க, இலக்கிய படைப்பாளர்களுக்கு கொடுக்கறாங்க, 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்கறாங்க. 24 மொழிகள் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கறாங்க. 24 மொழிகள். இது சிறுகதையா இருக்கலாம், அல்லது நாவலா இருக்கலாம், அல்லது இலக்கியமா இருக்கலாம், அல்லது விமர்சனமா இருக்கலாம். எல்லாம் இந்த கேட்டகரியில கொடுக்கறாங்க சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சாகித்ய அகாடமி விருது முதல் முறையாக வாங்கியவர் யாருன்னு சொன்னேன், ராபி சேதுபிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர். கட்டுரைக்காக கொடுத்தாங்க. கட்டுரை, கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ், கட்டுரைக்காக கொடுத்தாங்க. தமிழ் இன்பம் அப்படிங்கிற ஒரு கட்டுரைக்காக. சில நேரங்கள்ல அது எதற்காக கொடுத்தாங்கன்னு கேட்டுருவாங்க. சிறுகதையா, நாவலா, கட்டுரையா, விமர்சனமா, அந்த மாதிரி கேட்டுருவாங்க. சரியா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படுகிறது 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இதற்கான அத விஷயம். 1 லட்சம் பிளஸ் இந்த பட்டயம் கொடுப்பாங்க. 24 மொழிகள்ல கொடுக்கறாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை நேஷனலைஸ்ட் லாங்குவேஜ் மொத்தம் எத்தனை பா இருக்கு? 22. அப்ப மொழிகள் அப்படிங்கிறது எந்த அட்டவணையில இடம் பெறுது? ஷெட்யூல், 8th ஷெட்யூல். அஷ்மிதா, கடைசியா அந்த 18 மொழிகள் அப்படிங்கிறது இருந்துச்சு, அதுக்கப்புறம் 4 மொழிகள் சேர்த்தாங்க. அந்த 4 மொழிகள் என்ன அஷ்மிதா ஃப்ரம் திருநெல்வேலி? ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தல, பிடிஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் டென்டல் மெடிக்கல் சயின்ஸ், கோடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலி சொல்லி கொடுத்தோமா? முதல்ல சேர்க்கப்பட்ட மொழி சிந்தி, அதான் 21வது அமெண்ட்மெண்ட்ல. அடுத்து 71வது அமெண்ட்மெண்ட்ல கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. அடுத்து 92வது அமெண்ட்மெண்ட்ல கோடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலி. am I right? அஷ்மிதா, அஷ்மிதா நான் பேசுறது இமீடியட்டா ரீச் ஆகுதா லேட் ஆகுதா? ஆனா நீங்க பேசுற தகவல் வந்து ரீச் வேகமா வர மாட்டேங்குது. எத்தனை மொழிகள்ல கொடுக்கப்படுது சாகித்ய அகாடமி விருது? 24. எவ்வளவு ரூபாய் கொடுக்கறாங்க? 1 lakh. முதல்ல யாரு பெற்றா அத? ராபி சேதுபிள்ளை. எந்த வருஷம்? அம்மா யாரும் அந்த ஊட வருது? நான் அஷ்மிதாலே கேட்டுட்டு இருக்கேன். யார் அது இடையில பதில் சொல்றது? அம்பிகா, ப்ளீஸ் வெயிட்மா, ப்ளீஸ் வெயிட். இது இண்டிவிஜுவல் கேர். ஒவ்வொருத்தரும் படிக்கணும். சரி அஷ்மிதா. அஷ்மிதா, சாகித்ய அகாடமி விருது மத்திய அரசு கொடுக்கறாங்களா அல்லது நம்ம தமிழ் மாநில அரசு கொடுக்கறாங்களா? மத்திய அரசு கொடுக்கறாங்க. இவர் எந்த நூலுக்காக வாங்கியிருக்காரு? தமிழ் சிறுகதைகளின் தடங்கள். பாருங்களேன், தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிறது 1913 முதல் 1970 வரை இருக்கக்கூடிய சிறுகதையை பூரா தொகுத்து அதை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காருங்க. 1913 இருந்து 1970 இந்த காலகட்டம். இதெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கு யூனிக். 1913 முதல் 1970 வரை. யாராவது இருக்கீங்களா தமிழ்? இப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நான் தமிழ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார், அப்படி யாராவது இருக்கீங்களா?
நோபடி இஸ் தேர். யாரும் ஆன் பண்றீங்க பேசுங்க. நீங்க தமிழா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா மியூட் பண்ணுங்க. தமிழ் இருக்கும் சார், தமிழ் இருக்கும் சார். பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. வனிதா சார், வனிதா சார். வனிதா ஃப்ரம் வனிதா திருவாரூர் மாவட்டம் சார். வனிதா திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம் அப்படிங்கிறது இப்ப கல்வித்துறையோட ஒரு முக்கியமான திட்டத்தோடு சம்பந்தப்பட்டது. என்னது? இல்ல நீங்க வந்து இப்ப இன்டர்வியூ பேனல்ல இருக்கீங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ஆஸ்பிரண்ட் தானே? ஆமா சார். தெரியும் தெரியாது ஏதாவது சொன்னீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்குவீங்கல்ல. தெரியலைங்க சார், தெரியலைங்க சார். வனிதா, உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. வனிதா சார், திருவாரூர் மாவட்டம் சார், எம்ஏஎம்எட் சார். நெட் குவாலிஃபிகேஷன் வந்து 2024 சார். இல்ல இன்டர்வியூல இப்படிதான் பேசுவீங்களா இல்ல அங்க வேற மாதிரி பேசுவீங்களா? வேற மாதிரி தான் சார், கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் சார். ஓகே, அப்ப ட்ரைனிங் இது வரைக்கும் ஒரு கூட பண்ணல. நாங்க 8 முறை பண்ணிட்டோம். நம்ம அகாடமில 8 முறை பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 405 பேர் என்னமோ இருக்கிறாங்க அந்த குரூப்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். வனிதா இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல சார், அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஏற்கனவே 2 தடவை. அப்ப நீங்க பண்ணணுமே. அங்க பாத்தீங்களா? அப்ப இது எப்படி எடுக்கிறீங்கன்னா, இது யாரோ ஒருத்தர் எடுக்கிறாரு, இது இன்டர்வியூ பேனல்ல நம்ம சும்மா பேசுவோம்னு பேசக்கூடாது. நான் எதுக்கு உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் தரேன் பாத்தீங்களா வனிதா? நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரேன். உங்களை எப்படியாவது அந்த பேனல் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் பேசுனேன். ஆனா பட் உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சரி அவர் யாரோ ஒருத்தர் கேட்கிறாரு, நம்மளோட சின்ன பையனா இருக்கலாம், இல்ல பெரிய ஆளா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு அகாடமி இவரை நம்மளை இன்டர்வியூ பண்ண போறாரு அப்படிங்கிற மைண்ட் செட்ல. இது வனிதாவுக்காக சொல்ல, இது வனிதாவுக்காக சொல்ல, எல்லாருக்கும் சொல்றேன். இது வனிதாவுக்காக சொல்ல, எல்லாருக்காக சொல்றேன். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, பரவாயில்ல, நம்ம பேசுவோம், அழகா பேசுவோம், தெரியலன்னா தெரிஞ்சுக்குவோம். இப்ப திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை அப்படிங்கிற ஒரு ஊர்ல சோ என்ன பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த உணவு போடுறாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது வந்து விரிவாக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த திருக்குவளை அப்படிங்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊர்ல. சோ நம்ம ஊரை பத்தி ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு தான் இவ்வளவு மெனக்கெட்டு இருக்கேன் வனிதா. இப்ப இந்த சாகித்ய அகாடமி விருதே இவ்வளவு நான் ஒரு இன்டர்வியூல எப்படி எல்லாம் கேட்பாங்க. 1955 ராபி சேதுவில்லை, தமிழ் இன்பம், கட்டுரைகளின் தொகுப்பு. இவர் 1913 இருந்து 1970 வரை. சோ இந்த கேள்வி மற்றவங்களுக்கு கேட்டு தெரியாம இருக்க போது வனிதாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க தான் நம்ம அச்சீவர். இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண நீங்க தான் அச்சீவர். ஏன்னா 400 பேர்கிட்ட இருக்கிறாங்க. என்ன நான் 100 பேரை கூட நான் அந்த முழுமையான அந்த இன்டர்வியூக்குள்ள வரல ஒரு நாளைக்கு. இப்ப அந்த மாதிரி அலட்சியப்படுத்துறாங்க, அலட்சியமா இருப்பாங்க. ஆனா நீங்க அட்டன் பண்ணிட்டவங்க ஓகே சூப்பர், நமக்காக வழி நடத்துறாரு, நம்ம ஜெயிச்சலாம். 1 மார்க் தாங்க டிசைட் பண்ணுவோம், அதுவும் தமிழ் இங்கிலீஷ்க்குலாம். என்னங்க ஒவ்வொரு நாளும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற. கண்டிப்பா அப்சர்வ் பண்றது நல்லது, குட். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, மிக முக்கியமானது தமிழுக்கு இங்கிலீஷுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து கூட அப்படிங்கிற போது அந்த சிங்கிள் மார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். ஒரே ஒரு மதிப்பெண். அதனால கூட நம்ம வாழ்க்கை இழந்துட்டு சாரி அந்த ரிசல்ட் இழந்துட்டு நம்ம வெளியில வர முடியும். அப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கும். நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணிட்டு ஒரு என்ன சொல்றது, நம்ம சப்ஜெக்ட்ல மார்க் எடுத்து அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் எழுதி அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல போய் உட்காந்து சோ ஒரு நியர்லி ஒரு 90,000 சேலரி பெர் மந்த் அப்படிங்கறத நம்ம அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் மார்க்ஸ்ல ஒரு கொஞ்சோண்டு நேரத்துல விட்டுட்டு வந்தோம்னா சோ அதை அடிக்கிறதுக்கு தான் அந்த முயற்சி. சோ 1913 முதல் 1970 வரை தமிழ் சிறுகதை உலகினுடைய பரிணாம வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் வரைக்கும் எப்படி சார் தமிழ் ஒரு பரிணாமம் அடைஞ்சிருக்குது, அது எவல்யூஷன் ஆஃப் தமிழ் லிட்டரேச்சர், அதை ஆராய்ச்சி பண்ணதுனால 900 பக்கங்களுக்கு ஒரு கட்டுரை இருக்காரு. இதுதான் இந்த சாகித்ய அகாடமி விருது. அவர் இது வந்து பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு இருக்குதா, அது நமக்கு தேவையில்லை. ஆனாலும் பாருங்க இவரோட லட்சியம் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இவர் லட்சியம் என்ன சொல்லியிருக்கிறாரு, உழைக்கும் மக்களுக்காக எழுதுவதே என்னுடைய லட்சியம் சொல்றாரு. ஃபார் தி லேபர்ஸ், ஒர்க்கிங் பீப்புள்ஸ். அப்ப ஒர்க்கிங் பீப்புள்ஸ் 1920 முதல் 1970 வரை எடுத்திருக்காரு. 13ல இருந்து 6000 சிறுகதைகளை வாசித்திருக்கிறேன்னு சொல்றாரு. இவர் 6000 சிறுகதைகளை வாசித்திருக்கிறேன், சமூக மாற்றத்திற்காக எழுதும் எனது பயணம் தொடரும் சொல்லியிருக்கிறாரு. யாரு சாருன்னா நம்முடைய தமிழ் செல்வன். அப்ப 1955 ராபி சேதுவில்லை, அதுக்கப்புறம் 1956 கல்கி கிருஷ்ணமூர்த்தி அலைவோசி அப்படிங்கிறதுக்காக வாங்கினாங்க. அது ஒரு நாவல் அலைவோசி. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போலாம். 1957 அப்படிங்கறதுல அவார்டு கொடுக்கல, 55 கொடுத்தாங்க, 56 கொடுத்தாங்க, 57 கொடுக்கல. 58 ராஜாஜி வாங்கினார். 58 ராஜாஜி அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிறதுக்காக வாங்கினாரு. மறுபடியும் 59 60 கொடுக்கல, 59 60 கொடுக்கல. இப்ப கொடுத்திருக்கிறது 2025 சொன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 2025. சோ 2024 போன வருஷம் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவருக்கு கொடுத்தாங்க. திருநெல்வேலி இலக்கியம் அந்த மாதிரி திருநெல்வேலி எழுச்சியும் அப்படிங்கறது வந்து வஉசியும், திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படின்னு கொடுத்தாங்க.
யாருக்கு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபதி அவருக்கு கொடுத்தாங்க. ஸோ இது முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி 23ல தேவி பாரதி அப்படிங்கறது கொடுத்தாங்க. தேவி பாரதி ராஜசேகரன் பேர்ல இருப்பாரு. அவரோட நிக் நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவி பாரதி. சோ தேவி பாரதி எதுக்காக கொடுத்தா தெரியுமா? நீர்வழி படுவுமா, நீர்வழி படுவும் படிச்சோம்ல. எஸ், நீர்வழி படுவும் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி அன்னைக்கு கூட ஒரு காளையார் கோயில்ல இருந்து தமிழ் லிட்டரேச்சர் படிச்சவங்க அட்டன் பண்ணாங்க. நான் கூட அவங்ககிட்ட கேட்டேன், உங்க ஊர்ல ஒருத்தர் தமிழ் எழுத்தாளர் ஒரு சிறப்பான விருது வாங்கியிருக்கிறாரு, சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஐயோ எனக்கு தெரியலையே சார், உங்க ஊரை பத்தி இலக்கியத்தை பத்தி சிறப்பானவங்க சொல்லுங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க? வேலுநாச்சியார் சொன்னாங்க. இல்லையாங்க, அவங்க இலக்கியத்தோட சம்பந்தப்பட்டல, அவங்க விடுதலை போராட்டத்தோட சம்பந்தப்பட்டவங்க. உங்க ஊர்ல இலக்கியத்தோட சம்பந்தப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ ஷீ டசன்ட் நோ த ஆன்சர். சோ அதுக்கான ஆன்சர் வந்து காலாபாணி. இந்த காலாபாணிங்கிறது ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு IAS. அவர் வந்து நம்ம எந்த ஊருக்காரு? காளையார் கோவில். அப்ப காலாபாணி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர் M ராஜேந்திரன் IAS. சரி, இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய யாரு வைரமுத்து வாங்கினாரா? வைரமுத்து அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஞானபீடு விருது வாங்கினாரா? சோ இவர் கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கும் வாங்கியிருக்கிறார்ல சாகித்ய அகாடமி விருது. இவர் எந்த வருஷம் வாங்கினாரு அப்படின்னு கேட்டா 2003ல வாங்கினாரு. வைரமுத்து அப்படிங்கிறவர் 2003 அப்படிங்கறதுல கள்ளிக்காட்டு இதிகாசங்கிற நாவலுக்காக வாங்கினாரு. அது சிறுகதையா கவிதை தொகுப்பா என்னெல்லாம் கேட்பாங்க. நாவலுக்காக வாங்கியிருக்காரு. அப்டேட் பண்றீங்களா? அப்டேட் பண்றீங்க. சரி, ஒன்னு தமிழ் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தீங்களா இல்ல வனிதா மேம்? வனிதா மேம் உங்களுக்கு உபயோகமா இருக்கா? இல்ல நான் உங்களை என்னடா கேள்வி எல்லாம் கேக்குறேனே அப்படிங்கிற மாதிரி எதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு? எஸ், ஓகே. அப்ப தேர்தல் ஆணைய விதிகளின்படியே வேட்பாளர் செலவுகள் கணக்கீடு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்க யாரும் சொல்லுவா? நம்ம தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியா இருப்பா அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. சோ ரொம்ப முக்கியம். சென்னை விமான நிலையத்தில் விரிவாக்கப்படும். இது நமக்கு தேவையில்லை. சென்ட்ரல்ல 12 லட்சம் வெள்ளி பொருட்கள் பறிமுதல். இதெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி பறிமுதல் இருக்கும். செயற்கை நுண்ணறிவுடன் உணர்ச்சி நுண்ணறிவும் முக்கியம். பாத்தீங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணறிவு இருக்கு, செயற்கை நுண்ணறிவு. ஆனா அதோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறது முக்கியம்னு சொல்லியிருக்கிறார். இது சொல்லியிருக்கிறாங்க. எங்க யாரும் சொல்லுவா? AI பத்தி என்ற கேள்வி கேளுங்க சார். தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். குயிக்கா, இன்னைக்கு வாயை திறக்காதவங்க. குட் மார்னிங் சார், நான் முத்தமிழ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓ, முத்தமிழ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா. உங்க தமிழ் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல நீங்க பதில் சொல்லுங்க. நான் செயற்கை நுண்ணறிவை பத்தி நான் கேள்வி கேட்க போறேன். இல்ல வரீங்களா, பேசுறீங்களா? வரேன் சார், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார். ஓ, முத்தமிழ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, குட். அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறது நமக்கான அந்த எவல்யூஷன் ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய அந்த பரம்பரைன்னு சொல்றாங்கல்ல, கம்ப்யூட்டர் தலைமுறைன்னு சொல்லி, அந்த தலைமுறையில இது எத்தனையாவது தலைமுறைமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? 7th வருவாங்க சார். அப்படியா? சரி, சரி, முதல்ல இருந்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எது? First, one second sir, I can remember that one. Yeah, sure. Vacuum tube sir. Exactly correct. The first one vacuum tubes. Another second one. Yeah sir. Another one transistor sir. Transistor. Yes, exactly correct. Third one. Microprocessor. Microprocessor. Okay. Fourth one. Very large scale integrated circuits, VLIC. Yes sir, yes sir. And then integrated circuits, IC. Integrated circuit. So now it is artificial intelligence. So artificial intelligence அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2023 கான்ஃபரன்ஸ் வேர் இட் வாஸ் ஹெல்ட் மேம், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் 2023. 23 actually 26th India 23 கேக்குறீங்களா சார்? நான் கேக்குறது 2023. 2023ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் 2023. UK சார். யா, எஸ், UK பிரிட்டன்ல நடந்துச்சு. 2023 பிரிட்டன்ல நடந்துச்சு. 2024 சவுத் கொரியா. US சவுத் கொரியா சார். 2024 சவுத் கொரியா. 2025 சவுத் கொரியா ஐ திங்க் லண்டன்.
இல்ல அதான் பிரிட்டன் சொல்லிட்டீங்களே 2023. சவுத் கொரியாக்கு அப்புறம் யார் நடத்தினா? 2025 லாஸ்ட் இயர். 2025 பாரிஸ் மேம், பிரான்ஸ்ல நடந்துச்சு. பிரான்ஸ்ல பாரிஸ். Paris. Next one is India, sir. நம்ம contact பண்ணோம் this year. இப்போ 2026 அப்படிங்கறது நாம கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கறது. எவ்வளவு நாடுகள் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா அதுல? Sorry, sir. 20 nations participated. 20 nations participated. சரிங்களா? அடுத்து next one 2027 where it going to be held? Switzerland, I think. Switzerland, sir. Switzerland. சுவிட்சர்லாந்து அப்படிங்கறது அந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது. சோ எந்த நாடு மேம் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கறதுல the highest frequency வச்சிருக்காங்க? USA, sir. USA. The name of the supercomputer? That one I am not sure, sir. But India supercomputer means Param. பரம். அதை விடலாம் இன்னும் பயங்கரமானது வச்சிருக்காங்களே, சீனாலாம் வச்சிருக்காங்களே, டியாங்கே 2 அப்படிலாம் வச்சிருக்காங்களே. Yeah. That name is forgotten, sir. That's the reason I telling. யா ஓகே மேம். த வேர்ல்டு சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லாரன்ஸ் லிவர்மோர் நேஷனல் லெபார்டரி. அவங்க தான் ஃபர்ஸ்ட் EI கேப்டன் அப்படின்னு வச்சிருக்காங்க. EI கேப்டன் இதான் வேர்ல்டு. ஆமா, EI கேப்டன் அப்படிங்கிறது லாரன்ஸ் லிவர்மோர் நேஷனல் லெபார்டரி. நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரம். நம்ம ஊர் வச்சிருக்கிறது பேரம். அந்த EI கேப்டன் அப்படிங்கறது USA ஓடது. அவங்க தான் நம்பர் 1. நம்பர் 1. நம்பர் 2 அப்படிங்கிறது ஃப்ரான்டியர். நம்பர் 2 அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஃப்ரான்டியர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் US ஓடது. அதே மாதிரி அரோராங்கிறது US ஓடது. அதுவும் சூப்பர் கம்ப்யூட்டர்ல. அதே மாதிரி ஜூபிட்டர் இவங்க ஜெர்மனி வச்சிருக்காங்க. ஜூபிட்டர். அதே மாதிரி டியாங்கே 2 அப்படிங்கிறது சைனாவோடது அப்படிங்கிறது. நம்ம சூப்பர் ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கறது பேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் முக்கியமானது. சூப்பர் கம்ப்யூட்டர் பத்தி ஒரு क्वेश्चंस அந்த மாதிரி கம்பல்சரி கேட்டுவாங்கம்மா. யார் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன் இந்தியா? Sorry, sir, not getting. Human computer. Who is called a human computer in India or in the world? Not only India but also in the world. Sorry, sir, no idea. முத்தமிழ் பெயர் காரணம் கூறுங்க. முத்தமிழ் பெயர் காரணம். முத்தமிழ் அப்படின்னா என்ன? இயல் இசை நாடகம் 3 தமிழ்களின் தொகுப்பு, சார். யார் நாடகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? அதுல இமயம் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாடக ஆசிரியர்கள் சொல்லுங்க. நம்ம இந்தியாவில் தமிழகத்துல ரொம்ப ஃபேமஸான இயல் இசை நாடகத்துல பம்மல் கே சம்பந்தம். ஓகேமா? சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்விப்பட்டிருக்கேன் சார், படிச்சிருக்கேன் சார். உங்க அப்பா தமிழ்ல ரொம்ப ஈடுபாடு உள்ளவரோ? ஆமாங்க சார், எங்க அப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆனாருங்க சார். மேஜர் தமிழ் கொஞ்சம் பிடிக்கும். மேஜர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க சார். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா? யா சார். யா ஷூர்மா. ஸோ அதனாலதான் அது வந்து அப்பா வந்து முத்தமிழ்ன்ற அழகான பேர் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமாங்க சார். இயல் இசை நாடகம் அது 3 தமிழ் அப்படிங்கிறது, சங்கம் வளர்த்த தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தமிழ். ஓகே, தேங்க்யூ சோ மச் மேம். முத்தமிழ் மேம் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க இல்லையா? தேங்க்யூ ஃபார் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஓகே ஃபைன் மேம், ஃபைன், சூப்பர். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, போலீஸ் துப்பாக்கி சூடு இது நமக்கு தேவையில்லை, போதை ஊசி இது நமக்கு தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஈகை பெருநாள் அப்படிங்கிறது வருது. போர் நிலை வேண்டாம், போரை பத்தி பேசியிருக்கிறாங்க. சவால் வாய்ப்பு எதிர்காலம். பாருங்க, சவாலு வாய்ப்பு எதிர்காலம் எல்லாரும் படிச்சுங்க. சவால் இது வந்து ரொம்ப நமக்கு சேலஞ்சஸ் இருக்கு, சரியா? அதே மாதிரி வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு. ஸோ அந்த எதிர்காலம் நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி படிக்கணும். அப்ப பாருங்க, ஏப்ரல் 23 தமிழகத்திலையும், புதுச்சேரி அண்ட் கேரளா, அஸ்ஸாம் அப்படிங்கறதுல ஏப்ரல் 9 ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்காளத்துல மட்டும் 2 தேர்தல், 2 கட்டமா தேர்தல் நடக்குது, பர்டிகுலரா 23, 29 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க, தொகுதியில் எழுதிக்குங்கப்பா, தொகுதியில் எழுதிங்க, கண்டிப்பா கேட்பாங்க. தமிழகத்துல 234. யோகப்பிரியா எழுதுறீங்களாப்பா? தமிழகத்துல 243 சொல்லிட்டு இருந்தீங்க. தமிழகத்துல 234. கேரளாவில் 140, 140. புதுச்சேரி 30 போட்டிருக்காங்க, இஸ் ராங், அது 40. தமிழகத்துல 234, கேரளம்ங்கிறது 140, புதுச்சேரின்றது 40, அஸ்ஸாம்ல 126, மேற்கு வங்காளத்துல 294, மொத்தம் 824. இதான் நான் உங்களுக்கு காலையில அனுப்பிச்சு கொடுத்துருந்தேன்.
824 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஸோ ஒரே கட்டமாக அங்கே வந்து 2 கட்டமாக சொன்னோம் இல்லையா, மேற்கு வங்காளத்தில் மட்டும் 2, மற்ற 4 மாநிலத்திலையும் ஒரே கட்ட தேர்தல். 824 தொகுதிகள் மொத்தம் இருக்கு. மொத்தம் 17 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 17 கோடி. நீங்க பாருங்க, இந்த 17 கோடிங்கிறது ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அங்கே ஓட்டு போடுறவங்க பாத்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க பாருங்க. நீங்க உத்தரப்பிரதேசத்துல அவங்க ஓட்டு போடுறவங்களே இவ்வளவு பேர் இருப்பாங்க, இந்த 5 மாநிலத்தை சேர்த்தா கூட. ஆனா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, இப்ப 17 கோடி மக்கள் தொகைன்றது யாரை விட அதிகம் பாருங்க. இந்த 5 மாநிலத்தை கூட்டினு வச்சுங்க, இந்த 17 கோடி ஆஸ்திரேலியாவோட கூட, பிரான்ஸை கூட, சவுத் ஆப்பிரிக்காவோட கூட, ஜெர்மனியோட கூட, கனடாவோட கூட, இந்த 5 நாடுகளை கூட்டினா கூட இந்த 17 கோடி வராதான். அப்பனா பாத்துக்க நம்ம ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஜனநாயகம் 148 கோடி, 145, 146 கோடிக்கு மேல போயிட்டோம். ஓட்டு போடுறவங்களே அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த 5 மாநிலத்து மட்டுமே 17 கோடி இருக்காங்களாம். இந்த 5 நாடுகளை கூட்டினா கூட ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, கனடா. யார் சொல்லுவா சார்? நான் சொல்றேன் சார், அந்த நாட்டினுடைய பிரதமர்கள் பேரை குயிக் யாராவது ஒருத்தர் தெரியல, நான் சொல்லித்தரேன். அதுக்கும் வர மாட்டோம். சார் அஸ்மிதா நம்ம பேசிட்டோம்பா. வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுப்போம். மத்தவங்க சும்மா வேடிக்கை தான் வர பார்க்க வரீங்கன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்கப்பா சொல்றேன். அட பாவிகளா, உங்களா உங்க பேரண்ட்டை வச்சுக்கிட்டு தாப்பா நீங்க உங்களுக்கு கிளாஸ் நடத்தணும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். தவமணி சொல்லுங்க, ஆஸ்திரேலியாவோட பிரதமர் யாரு? தெரியலையா? சரி, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இப்போ ஆண்டனி ஆல்பனேசி அப்படிங்கிறவர் தெரிஞ்சிருச்சா தவமணி? ஆண்டனி ஆல்பனேசி ஆஸ்திரேலியா. சரி, பிரான்ஸுக்கு சொல்லுங்க. வந்துட்டு போனார், இப்ப கூட ஏஐ மாநாட்டுக்கு வந்துட்டு போனாரு. இமானுவேல் மாக்ரான். சரி, வேற யார் வர்றா? வேற யார் சொல்றா? சரி, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கீங்களாப்பா? அனுஷியா இருக்கீங்களா? சவுத் ஆப்பிரிக்கா, அனுஷியா ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. அந்த பொண்ணு இடையில இருக்கீங்களா? சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப என்ன டைம் உங்களுக்கு? சார் 7:15 சார். ஏழே ஹால். உங்க பாப்பா இப்பதான் எந்திரிக்கிறாரோ? பையனா பொண்ணாமா? பொண்ணு சார், பொண்ணு சார். சரி, பாப்பா பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா யார் சொல்லுவா? பிரைம் மினிஸ்டர் யாரு? அதிபர் அண்ணா, பிரசிடென்ட் சிரில் ராம்போசாங்கிறது அங்க அதிபர். ஜெர்மனி யாரு? இல்ல, கிளியரா யாராவது ஒருத்தர். நான் சொல்றேன் சார் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. ஸ்வீட்டி சொல்லுமா? ஜெர்மனியோட அதிபர் வந்து ஃபென்ட்ரிக் மார்ஸ் சார். ஃபென்ட்ரிக் மார்ஸ். ஓகே. கனடா வந்து மார்க் கார்னி. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துருக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன சார்? வேற என்ன சார்? இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ். எப்பவுமே கார்ட்டூன் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்டர்வியூ போகும்போது கார்ட்டூன் பார்த்துட்டு போங்க. கார்ட்டூன் ஏப்ரல் 23 அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம். ஸோ பிரச்சாரம் அப்படி சொல்லி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையே அந்த பெட்டியை மூடி விட்டுருக்காங்க. வாக்கு பெட்டியா? வாக்கு சேகரிக்கிறாங்க. வாக்கு பெட்டி தான் இருக்கு. தமிழகத்தில் 4 மாவட்ட எஸ்பிக்கள் மாற்றம். நிதிஷ்குமார், நிதின் நவீன் வெற்றி பார்த்துட்டோம். கண்காணிப்பு வளையத்தில் எண்ம பண பரிவர்த்தனாவே டிஜிட்டல் கரன்சி. அப்பா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படிதானே? யூபிஐ. வாட் இஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் யூபிஐ? யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இப்ப பேசினது யாரு சார்? ராஜ்குமார் சார். ராஜ்குமார், நல்லா சொல்லுப்பா. யூனிஃபைடா யூனிஃபார்ம்டா? யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் சார். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கறது தான் நமக்கு யூபிஐ. இந்த நீங்க அந்த போர்ட்ரேட்ல பாக்குறீங்கல்ல, அந்த விமன் யாரு? தம்பி சொல்லுங்க. சொல்லுப்பா. அர்ச்சனா பட்நாயக்ங்கிறது யாரு? சார், தமிழ்நாடோட எலெக்ஷன் கமிஷனோட சீஃப் சார். எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க உமனா விமனா? உமன் சார். உமன் இல்லையா? விமன்னாவே புளூரல்ல, அது சொல்லக்கூடாது, நம்ம தப்பா சொல்லக்கூடாது. ரைட். அமெரிக்காவுடன் இந்தியா பேச்சு நடத்தவில்லை, வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்குது. ஈரானுடன் விரிவான உடன்படிக்கை இல்லை, வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிர்மலா சீதாராமன் உங்களுக்கு தெரியும், பினான்ஸ் மினிஸ்டர். அதே மாதிரி சமையல் எரிவாயு தட்டுப்பாடுக்கு முன்னெச்சரிக்கை செயல்படாதே காரணம் கார்கே சொல்லியிருக்காரு. கார்கே வந்து எங்க அது ஆப்போசிஷன் பார்ட்டி லீடரா இருக்காரு? எந்த அவையில ஆப்போசிஷன் பார்ட்டி லீடரா இருக்காரு?
கிளாஸ் கட் ஆயிடுச்சா? இருக்கீங்களாப்பா? இருக்கும் சார். ராஜ்யசபா சார். ராஜ்யசபா சார். ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒடிசா அரசு மருத்துவமனை தீ விபத்தில் 10 நோயாளிகள் உயிரிழப்பான். மேற்கு வங்காளம் தலைமைச் செயலர், உள்துறை செயலர், டிஜிபி பள்ளியிலிருந்து எல்லாரும் விடுவிச்சிருக்காங்க. இந்தியா மத சுதந்திரம் மோசமடைந்துள்ளது. அமெரிக்கா சொல்லியிருக்காங்க மத சுதந்திரம் மோசமடைந்துள்ளது. அவர் சொல்றது உண்மைதான். ஏன்னா நேற்றைய தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஹோம் மினிஸ்டர் யாருமா? அமித்ஷா சார். அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு அந்த பிரச்சாரத்துல மதமாற்ற தடை சட்டம் ஒரே மாசத்துல. சோ நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்க மதமாற்றம் அப்படிங்கிறது தவறு. கட்டாய மதமாற்றம் தான் தவறு. மதமாற்றம் என்பது தவறல்ல, கட்டாய மதமாற்றம் தான் தவறு. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25 சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25. நீங்க எந்த சமயத்தை வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றலாம், எந்த சமயத்தை வேணாலும் பரப்பவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது ஆர்டிகல் 25. பார்த்தோமா? ரைட் டு ரிலீஜன் பார்த்தோமா? யாரையும் கன்விக்ஷன் கட்டாயத்தான் படுத்தக்கூடாது. கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தான் இங்க தப்பு. அவரவர் விரும்பிய கடவுளை கும்பிடலாம். ஏன்னா இந்த சாமிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சாமிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. நீ இந்த சாமியை தான் கும்பிட்டு ஆகணும்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. சரியா? ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் பொதுவான நிலம் தான். தனித்தனியா நம்ம தான் கூறு போட்டு வச்சுக்கிட்டோம். இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகான்னு சொல்லி. அப்படி பார்த்தா இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரே நிலவு தானமா? எல்லாருக்கும் ஒரே சூரியன் தானமா? எல்லாருக்கும் ஒரே எர்த்து தானமா? இல்ல அமெரிக்காக்காரருக்கு தனி சூரியனா? அமெரிக்காக்காரருக்கு தனி நிலவா? அமெரிக்காரருக்கு தனி அதமாக இருக்கக்கூடிய நிலமா? எல்லாருக்கும் ஒண்ணு இல்லையா? அப்ப கண்டிப்பா கடவுள் வந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு கடவுள் இருக்க முடியுமா? உண்மையாவே இருந்தா கடவுள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு கடவுள், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு கடவுள் இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. அல்மைட்டினாவே இட் ஷுட் பி ஒன். அதான் சொன்னாரு வள்ளுவர். சொல்றாரு என்ன சொல்றாரு? முதல் குறள் என்ன சொல்றாரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன். பகவன்களா சொல்றாரு? ஒரே ஒருத்தர் தான் சொல்றாரு. எஸ். நேபாள விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் இரங்கல். ருத்ரா, யாரு நேபாளத்தினுடைய தற்போதைய பிரைம் மினிஸ்டர் யாரு? பாலேந்திர ஷா. எத்தனை வயதுல அவர் பிரதமரா இருக்காரு? 35. அவருடைய எந்த கட்சியை சார்ந்தவர் அவரு? ராஷ்டிரிய சுவராஜ் பார்ட்டி. எஸ். அவர் ஆல்ரெடி 32 வயசுல என்ன பதவியில இருந்தாரு? காத்மண்டுல மேயரா இருந்தாரு இல்லையா? காத்மண்டு மேயர். சோ இங்க ஒரு படத்துல பாக்குறீங்கல்ல, இவர் ரொம்ப முக்கியமானவர். அமைச்சர் ராம் மோகன் நாயுடு. ராமன் மோகன் நாயுடுனாவே இந்திய விமானத்துறை அமைச்சர் இல்லையா? இந்திய விமானத்துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். இவரை ஞாபகம் வச்சுக்கணும். கேந்திரியா வித்யாலயா கேவி ஸ்கூல்ல 13,000 ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கா. சோ இது நேற்று தான் பார்த்தோம். இந்த சாம்பியன் ஆயிட்டாங்க பாருங்க. சின்னர் எடுத்துங்க. சோ மென் சிங்கிள் அப்படிங்கறதுல சின்னர் யானிக் சின்னர். யானிக் சின்னர்னாவே இட்டாலியாப்பா? யானிக் சின்னர் அப்படின்னாவே இட்டாலி. இவங்க தான் சாம்பியன் அடைஞ்சிருக்காங்க. அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வேல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில ஆடவர் பிரிவுல யானிக் சின்னர் ஃப்ரம் இட்டாலி. சோ இட்டாலி இவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு? சோ அடிச்சிருக்கிறாரு சாம்பியன். அதே மாதிரி சோ பெலாரஸ் சேர்ந்த அரினா சபலங்கா விமன்ஸ் டைட்டில் அடிச்சிருக்காங்க. சோ யார இவர் ஜெயிச்சிருக்காரு? சின்னர்னா மெத்வதேவ் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் பெரிய சாம்பியன், அவர் அடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சபலங்கா யார ஜெயிச்சிருக்காங்கன்னா சோ ரை பஹினாவை அடிச்சிருக்காங்க. எப்பவுமே வின்னரை மட்டும் நம்ம பார்க்க கூடாது பிளீஸ். வின்னரை மட்டும் பார்க்க கூடாது. சோ நம்ம ரன்னரையும் பார்க்கணும். வின்னரை மட்டும் பார்க்க கூடாது, ரன்னரையும் பார்க்கணும். நான் பேசுற புரியுதா? வின்னரை மட்டும் பார்க்க கூடாது, ரன்னரையும் பார்க்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க எந்த நாடுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆஸ்திரேலியா குடியுரிமையை புறக்கணித்த. மேலும் ஈரான் வீராங்கனைகள் சொல்லியிருக்காங்க சண்டை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கவில்லை. ஈரான் திட்டவட்டம். யார் சொல்லுவா? ஈரானை பத்தி அப்டேட் பண்ணது யார் வர்றா? குயிக், கொஞ்சம் வேகமா. மாலா சொல்லுமா. ஈரானோட கேபிட்டல் சிட்டி டெக்ரான். ஈரானுடைய தற்போதைய பிரதமர் முஸ்தபா காமெனி சார். அவர் வந்து மத தலைவர். அதிபர் சொல்லுங்க. ஈரானோட அதிபர் மசூத் பெசஸ்கியான். ஈரான் வந்து தற்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த அந்த ஸ்ட்ரைட்டை வந்து அடைச்சிச்சு. ஸ்ட்ரைட் ஹோமோர்ஸ் அப்படிங்கிறது எந்த இரு நாடுகளுக்கு இடையில அது அமைஞ்சிருக்கு? ஈரான் தாமா? ஓமனும் ஈரான் தான். சரியா? ரொம்ப கஷ்டப்பட வேணாம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எழுதிங்க. ஆஸ்கர் அவார்டு முக்கியங்க. இன்னைக்கு பேசு பொருளா இருக்கக்கூடியது இதுதான். ஆஸ்கர் அவார்டு கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல. ஆஸ்கர் அவார்டு இது எத்தனையாவது ஆஸ்கர் அவார்டு அப்படின்னா 98வது ஆஸ்கர் அவார்டுங்க.
98வது ஆஸ்கர் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்கர் ஸ்பெல்லிங் எழுதிக்குங்க. ஆஸ்கர் அப்படின்னு சொன்னாவே இது வந்து இப்ப ஆம்பாஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஆம்பாஸ் இப்ப நீவா மாத்திருக்காங்க. ஆஸ்கர் அப்படிங்கறத ஆம்பாஸ்னு மாத்திருக்காங்க. இந்த ஆம்பாஸ்னா என்ன சார்? AMPAS. நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஆம்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சார் அப்படின்னா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர், அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ். இது ஆம்பாஸ். ஆம்பாஸ் இது எப்ப சார் நடந்துச்சுன்னா மார்ச் 15, 2026 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்துச்சு. ஹாலிவுட்னு சொல்லுவோம். அங்கதான் ஹாலிவுட் இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் ஹாலிவுட். அது ஒரு திரைப்பட நகரம். அப்டேட் ஆகுறீங்கல்ல? ஆம்பாஸ். ஆம்பாஸ்னாவே அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ். இதான் ஆம்பாஸ். இட் டுக் பிளேஸ் ஆன் மார்ச் 15, 2026 அந்த டால்பி தியேட்டர் இன் ஹாலிவுட். டால்பி தியேட்டர், அந்த தியேட்டரோட பேரு டால்பி. டால்பி தியேட்டர் அங்க வந்து ஹாலிவுட். இது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்க இருக்குன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. லாஸ்ட் இயர் நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபுல்லா தீப்பிடிச்சு கருகுச்சு இல்லையா? அங்கதான் வந்து இந்த செக்ஷுவல் அந்த மூவி அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்க படங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி அந்த பெரிய பெரிய பயங்கரமான கட்டிடங்கள்லாம் தீக்கு இரையானுச்சு. அமேசான் காடுகள், அமேசான் காடுகள்ல பிடிச்ச அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா அழிச்சு விடுச்சு. அப்ப ஆஸ்கர் அப்படிங்கறது மொத்தம் எத்தனை கேட்டகரியில கொடுப்பாங்கன்னா 24 கேட்டகரியில கொடுப்பாங்க. 24 கேட்டகரியில கொடுப்பாங்க. சோ இந்த முறை 98வது ஆஸ்கர் அவார்டு. அப்ப இந்த 98வது ஆஸ்கர் அவார்டு எந்த படம் சார்? 6 அவார்டுகளை குவிச்சிருக்கு. இது மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் கிட்டத்தட்ட 6 அவார்டை குதிச்சிருக்குது அப்படின்னு பாக்குறோம். இதுக்கான சிறந்த திரைப்படத்துக்கான விருது வாங்கியிருக்காங்க ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். அதே போல சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காங்க. பால் தாமஸ் இவர் தான் இந்த அவார்டு வச்சிருக்காரு பாருங்க. மொத்தம் 2 வச்சிருக்காரா 3 வச்சிருக்காரா கையில? 3 வச்சிருக்காரு சார். அவர் 3 வச்சிருக்கிறாரு. சார் நம்ம ஊர்ல 2 அவார்டு வாங்கினார்ல ஒருத்தர். அவர் யாரு? ஆஸ்கர் இருக்கு 2 அவார்டு. ஏஆர் ரஹ்மான். ஸ்லம் டாக் மில்லியனியருக்கா வாங்கினாரா? ஸ்லம் டாக் மில்லியனியர் அதுக்காக வாங்கினாரு. அதே மாதிரி கோல்டன் குளோப் விருது வாங்கியிருக்காரு. அதே போல கிராமி விருதும் வாங்கியிருக்காரு. இந்த 3 விருதுகளையும் ஒருத்தர் வாங்கினது யாரு அப்படின்னு கேட்டா நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் எடுத்துக்கணும் மியூசிக்ல. சோ ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய சிறந்த திரைப்படத்துக்கான விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பால் தாமஸ் ஆண்டர்சன் இவர் தான் சிறந்த இயக்குனர். இயக்குனருக்கான விருது இவர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி சிறந்த நடிகர், சிறந்த நடிகருக்கான விருது மைக்கேல் பி ஜோர்டான். மைக்கேல் பி ஜோர்டான் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. சிறந்த நடிகைக்கான விருது ஜெஸ்ஸி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 அவார்டு அப்படிங்கிறது 28 ஆண்டுகளுக்கு கழித்து அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்துக்காக சிறந்த இயக்குனர், சிறந்த தழுவல் திரைக்கதை, சிறந்த தயாரிப்பாளர் ஆகிய 3 பிரிவுகள் இல்ல ஒரே ஆள் வாங்கியிருக்காங்க. சிறந்த இயக்குனர், சிறந்த கதை, சிறந்த தயாரிப்பாளர் 3 அவார்டு வாங்கியிருக்காரு. இவங்க தான் அந்த ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஜெஸ்ஸி பக்லி, உங்களோட பேர் வந்து ஜெஸ்ஸி பக்லி. இவங்க தான் சிறந்த நடிகைக்கான விருது வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். எந்த திரைப்படத்துக்குமா ஜெஸ்ஸி பக்லி? ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் 13 பிரிவுகள்ல பரிந்துரைக்கப்பட்ட இந்த திரைப்படம் 6 பிரிவுகள்ல வாங்கியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பிரிவுகளுக்கு கொடுக்குறாங்க? 24 பிரிவுகளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மைக்கேல் ஜோர்டான் சிறந்த நடிகர் வாங்கியிருக்காரு. சிறந்த திரைக்கதைக்கு வாங்கியிருக்காங்க வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. சின்னர்ஸ் திரைப்படத்துக்காக ஆஸ்கர் வென்ற 6வது கருப்பிட நடிகர் இவர் தான் ஜோர்டான் வாங்கியிருக்காரு. 6வது கருப்பிட நடிகரா வாங்கியிருக்காரு. முதல் பெண் ஒளிப்பதிவாளராங்க சினிமாட்டோகிராஃபி. சரியா? முதல் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ இவங்க வாங்கியிருக்கிறாங்க. யாரு சார்னா ஆட்டம் டுரால்டு ஆர்காபா. ஆட்டம்ன்ற திரைப்படத்துக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஆட்டம் டுரால்டு, அவங்க பேரே ஆட்டம் தான் போல. ஆட்டம் டுரால்டு ஆர்காபா 46 வயசு இவங்க வாங்கியிருக்காங்க. சோ இதெல்லாம் இன்னைக்கு பாக்குறதுல ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்கிறோம். சரியா? நம்ம ஊர்ல எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க தெரியுமா ஆஸ்கர் அவார்டு? சரி, முத வாங்கினது யாரு தெரியுமா ஆஸ்கர் அவார்டு?
தெரியல சார். தெரியல சார். ராஜ் கபூர் அப்படிங்கிறவங்க வாங்கினாங்க, பானு அத்தையா அப்படிங்கிறவங்க வாங்கினாங்க. ராஜ் கபூர், பானு அத்தையா இவங்கெல்லாம் வாங்கினாங்க. சிறந்த அந்த மாதிரி ஆஸ்கர் அவார்டு அப்படின்றத வாங்கினாங்க, வச்சாங்க அப்படின்றத பார்த்துக்கங்க. அப்ப 98வது அவார்டு அது. எஸ் சார். 98வது அவார்டு. அப்ப சிறந்த திரைப்படம் எதுப்பா? ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் சார். ஒன் பேட்டில் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிறந்த நடிகர் யாரு? மைக்கேல் ஜோர்டான். மைக்கேல் ஜோர்டான் பார்த்தோம். யாரு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யாரு? ஜெஸ்ஸி பக்லி. ஜெஸ்ஸி பக்லி அப்படி சொல்லி பார்த்தோம். ஜெஸ்ஸி பக்லி அப்படிங்கிறவங்க பார்த்தோம். ஸோ மீட் பண்ணுங்க. சவுண்டு டிஸ்டர்பா மீட் பண்ணுங்கப்பா. சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது, சரியா? ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான கிளாஸ், இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நேற்று தினம் நான் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல 9ஆம் வகுப்பு அப்படிங்கிறது நான் தமிழ் ஈவினிங் கிளாஸில் பார்த்தோம். மார்னிங் அப்படிங்கிறதுல நம்ம மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங் பார்த்தோம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம், டெஸ்ட்லாம் பார்த்தோம். ஸோ இதில் அஜிஷன் ப்ரொஃபசர்ஸ் இருக்கீங்களா? இந்த நிகழ்வில் அஜிஷன் ப்ரொஃபசர்ஸ் உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். எஸ் சார். முத்தமிழ் பேசிட்டீங்க, ஆல்ரெடி பேசிட்டோம். முத்தமிழ் பேசியாச்சு. வினோத் ஜே லெப்டா, பேசும்போதே வினோத் ஜே லெப்ட், அவங்கள ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். புரோஸ்கான் சார் காமர்ஸ். ஃபிரோஸ்கான் ஓகே தம்பி, நம்ம நிறைய பேசிட்டோம். ஓகே, வேற புதுசு? ஷீலா இங்கிலீஷ் சார். ஷீலா இங்கிலீஷ் ஆல்ரெடி நீங்க நம்மளுடைய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார், லாஸ்ட் கிளாஸ் ஐ ஹவ் அட்டெண்ட் சார். So how many classes you have attended? One class only sir. So one class only you have attended or participated? No, I have attended sir. English separate class I have attended sir. Ada, yes. So are you so have you attended the class or have you participated the class? So both sir. Both. Okay, good ma. Okay, fine. Yes sir. Okay, good. What Thank about you, sir. what about others? New one, new. வேற யாரும் நியூவா இருக்கீங்களா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ல இருக்கீங்களா? ஓகே, ஜெயபாரதி இருக்கியாமா? எஸ் சார். ஜெயபாரதி நல்ல சவுண்டா பேசணும். தவமணி. எஸ் சார். அம்பிகா. எஸ் சார், பிரசன்ட் சார். இந்த பாருங்க, இந்த பொலிலன்ற பேர்ல ஒருத்தர் இருந்திருக்காரு, லெஃப்ட் பாருங்க. அதான் அந்த அந்த இதுவே இருக்காது, மனச்சாட்சி இருக்காது. இந்த இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போதே ஹரிணின்னு ஒரு ஆளு லெஃப்ட் ஆகுறாங்க, பொலிலன்றவர் லெஃப்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க யாரோ ஒன்று பேர் வந்துச்சு, ஆமா வினோத்துங்கிற பேர்ல அவங்க லெஃப்ட் ஆனாங்க. இது 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 வந்து இது ஹியூமன் பீங். அது ஒருத்தர் நம்மளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு, ஒருத்தர் இந்த கிளாஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையாமா? அட்டன் பண்ணவங்க சொல்லுங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருக்கிறவங்க. Really useful sir. ஸோ ரியலி யூஸ்ஃபுல் அப்படிங்கிற போது நம்ம பயன்படுத்தி இருக்கிறோங்கிற போது நம்ம உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கன்னா அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? Yes sir. அல்லது இப்போ என்ன பேச முடியாத சூழல் இருக்குன்னு சொன்னா ஒரு பெர்மிஷனாவது கேட்டு போகணும், இல்லை மெசேஜாவது பண்ணிட்டு போகணும் இல்லையா? அதானே ஹியூமன் எத்திக்ஸ். ஹியூமன் எத்திக்ஸ் ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை. அப்படியே நம்ம பேர் கேட்டால் ஓடுறது, உள்ள வந்து அப்படி அட்டன் பண்ணுறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு கிராட்டிடியூட் இல்லை, ஒரு கர்டஸ் இல்லை. உண்மையாகவே சொல்லுங்க, இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவங்க யாரு? அது ஷீலா மேம் அட்டன் பண்ணீங்களாப்பா? வனிதான்னு யாரோ சொன்னீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்க. வனிதா ஃப்ரம் திருவாரூர். இல்லை வேற யாரும் இருக்கீங்களா? இப்போ கூட நான் பேர் கேட்டு வந்ததுனால ஓடிடும். சரி, அம்பிகா, ருத்ரா, ஓகே, மாலா, சுகன்யா, மணிகண்டன், அஸ்மிதா, அனுஷியா, யோகப்பிரியா, வனிதா அட்டன் பண்ணுறீங்க. வனிதா உங்களுக்கு உபயோகமாக இருந்ததாமா கேள்வி கேட்டது வச்சது ப்ளஸ் இந்த கிளாஸஸ்லாம்? பேசுங்க. என்னது? அவ்வளவுதான் பேசுவீங்களா? லிமிட்டா? ஏதோ பேசுனீங்க, எனக்கு கேட்கல சார். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஓகேம்மா. சரண்யா சரண்யா இருக்கீங்களா இல்லையாப்பா? எஸ் சார். ஆதித்யா. எஸ் சார். ராகவன். எஸ் சார். சந்தியா. Yes sir, present sir. சசிகலா. Present sir. பிரவீனா. Present sir. கிருஷ்ணன். எஸ் சார். ரூபினா. Present sir. பிரியதர்ஷினி. பிரசன்ட் சார். ஜெய்ஸ்ரீ.
பிரசன்ட் சார். அபிராமி. பிரசன்ட் சார். அந்த மகேஷ்ங்கிற பேர்ல இருக்கிறது யாரு? மகேஷ்ங்கிற பேர்ல இருக்கிறது யாருமா? சார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இதுல தான் சார் இருக்கேன் நானு. ஏன் பேச காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஏன் பேச மாட்டீங்களா? இல்ல நீங்க பேச முடியாத சூழல்ல இருக்கீங்களா? ஆமாங்க சார்.